Good morning, students. Civics, Indian Constitution, Part 2. We'll see the lesson. Next topic வந்து preamble. Preambleனா என்ன அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க. The term preamble refers to the introduction or preface of the constitution. ஓகேவா? ஸோ இது என்னென்னா ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ நம்ம எப்படி வந்து நம்மளோட புக்கில் வந்து இண்டெக்ஸ் இருக்குதோ அந்த மாதிரி நம்மளோட கான்ஸ்டிடியூஷனுக்கு இது வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி. ஓகேவா? ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னா இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஐடியல்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ இதில் இந்த இண்டெக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னா ஐடியல்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பேசிக் பிரின்சிபல்ஸ், கான்ஸ்டிடியூஷன் பேசிக் பிரின்சிபல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த ப்ரியாம்பிளில் இருக்குது. இட் கண்டென்ஸ் the summary of essential and the of the constitution. ஸோ இதில் என்ன இருக்குனாக்கா சம்மரி அண்டு எதெல்லாம் தேவை, அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு எதெல்லாம் தேவை அதெல்லாம் வந்து இந்த ப்ரியாம்பிளில் இருக்குது. It has great value and has been described as the key to the constitution. ஸோ இந்த ப்ரியாம்பிள் எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனோட ஒரு கீ. எப்படி நமக்கு டோர், நம்ம வீட்டுக்குள்ளே போகணுன்னா ஒரு டோருக்கு நமக்கு கீ வேணுமோ அந்த மாதிரி நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ரியாம்பிளை ஒரு கீயாக நம்மளுக்கு எப்படி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, கீ மாதிரி அப்படின்றாங்க. The preamble to the Indian Constitution is based on the objective resolution drafted by Jawaharlal Nehru. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து ஜவஹர்லால் நேருவோட அவரோட ஆப்ஜெக்டிவ்ஸ், அவர் கொண்டு வந்த ஆப்ஜெக்டிவ்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து அடாப்ட் பண்ணாங்க. ஸோ அது எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா January 22, 1947 அடாப்ட் பண்ணாங்க. ஸோ இட் ஹாஸ் பீன் அமெண்டட் ஒன்ஸ் பை தி 42nd Constitutional Amendment Act of 1976 which added the 3 new words. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த 1947க்கு அப்புறமா என்னாச்சுன்னா 42nd அமெண்ட்மெண்ட் 42 டைம்ஸ் வந்து அதில் நிறையா மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 42nd என்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்கனாக்கா 3 புது வார்த்தைகள் இதில் சேர்த்துருக்காங்க. ஸோ அது எப்போ கொண்டு வந்தாங்க 1976 அந்த மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அந்த 3 புது வார்த்தைகள் என்னென்னா செக்யூலிஸ்ட், சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டிகிரிட்டி, அந்த 3 வார்த்தைகள் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ தென் த ப்ரியாம்பிள் பிகின்ஸ் வித் த ஃப்ரேஸ். அதாவது இந்த ப்ரியாம்பிள் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அதோட ஃபஸ்ட்டு வேர்டு அது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்ற இதுலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் கிளியர்லி இம்ப்ளஸ் தட் த கான்ஸ்டிடியூஷன் டிரைவ்ஸ் இட்ஸ் அத்தாரிட்டி ஃபார் தி பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஃப்ரேஸ் மூலயமாவே என்ன சொல்லுதுனாக்கா இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து பீப்புளுக்காக, மக்களுக்காக கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன். அது மட்டும் இல்லாமல் பீப்புள்னால், நம்மனால தான் இது வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்றது கிளியராக வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Thus we can say that the people of India are the source of the constitution. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, இந்த கான்ஸ்டிடியூஷனோட மெயின் சோர்ஸ் யாருன்னா நம்ம தான், பீப்புள் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. The preamble of our constitution state that India is a sovereign, socialist, secular, democratic republic. ஓகேவா? ஸோ நம்மளோட ப்ரியாம்பிள் எப்படி வந்து இருக்குதுன்னா அதில் என்னென்ன இருக்குதுன்னா சோவியன்ட், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காக தான் இருக்குது நம்மளோட கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இட் எய்ம் is to secure all Indian citizens social, economical and political justice. ஸோ இதோட முக்கியமான எய்ம் என்னென்னா எல்லா இந்தியன் சிட்டிசனுக்கும் வந்து சோஷியலாகவும், எக்கனாமிக்கலாகவும், பொலிட்டிக்கலாகவும் வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா இதுவும் வந்து போய் சேரணும் அப்படின்றதான் இதோட முக்கியமான எய்ம். ஓகேவா? த கான்ஸ்டிடியூஷன் கேரண்டீஸ் லிபர்ட்டி ஆஃப் தாட்ஸ், எக்ஸ்ப்ரெஷன், பிலீஃப்ஸ், ஃபேத் அண்ட் வர்ஷிப் டு ஆல். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன கேரண்டி கொடுக்குது, இது என்ன கொடுக்குதுன்னா நமக்கு ஃப்ரீடம் கொடுக்குது. ஓகேவா? ஸோ எதுக்கெல்லாம் ஃப்ரீடம் கொடுக்குதுன்னா நம்மளோட தாட்ஸ், நம்ம என்ன யோசிக்கிறோமே, நம்மளோட என்ன சொல்கிறது, நான் என்ன நினைக்கிறேனோ அது சொல்கிறதுக்கான தாட்ஸ் எனக்கு இருக்குது. என்னோடய எக்ஸ்ப்ரெஷன், நான் அதை வெளிப்படுத்துறதுக்கான ஃப்ரீடம் எனக்கு இருக்குது. என்னோடய பிலீஃப், நான் எதை வேண்டாலும் பிலீவ் பண்ணலாம், எதை வேண்டாலும் வர்ஷிப் பண்ணலாம். அதுக்கான
லிபர்ட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்னோடய நம்பிக்கை, நான் எதை வேண்டாலும் நம்பிக்கலாம், என்னோடய பிலீவ்ஸ் எது வேண்டாலும் இருக்கலாம் அப்படின்றதும் வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இட் கிவ்ஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் அ ஸ்டேட்டஸ் ஆஃப் த அண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல். ஸோ இது என்ன கொடுக்குதுனாக்கா எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்குது. யாரும் வந்து உயர்வற்றவங்க தாழ்வற்றவங்க அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து சரிசமமான இது ஸ்டேட்டஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் வாண்ட்ஸ் டு ப்ரொமோட்ஸ் ஃபர்டினிட்டி அமங் ஆல் இண்டியன்ஸ். ஸோ இதோட முக்கியமான இது எதுக்கு எல்லாருக்கும் ஈக்குவலிட்டி, எல்லாத்துக்குமே எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா ஃபர்டினிட்டினா சகோதரத்துவம். ஓகேவா? அதாவது பிரதர்ஹுட் சிஸ்டர்ஹுட் சொல்கிறாங்க இல்லையா, எல்லாருமே வந்து ஒரு ஃபர்டினிட்டி, எல்லாருமே ஒரே மக்களை நம்ம வந்து இப்போ என்ன சொல்கிறது சகோதரத்துவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இதோட முக்கியமான அம்சங்கள். அதுவும் வந்து இந்த ப்ரிமிபபிளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட் டாபிக் வந்து சிட்டிசன்ஷிப். ஓகேவா? ஸோ சிட்டிசன்ஷிப்னா என்ன, ஸோ அதுக்கு என்னென்ன சிட்டிசனுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஓகேவா? The word citizen is derived from the Latin term civics. ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் வந்து லாட்டின் லாங்குவேஜிலேருந்து எடுத்த ஒரு வேர்டு தான் சிட்டிசன்ஷிப். தட் இஸ் சிவிக்ஸுன்ற வேர்டை தான் சிட்டிசனாக மாற்றிருக்காங்க. ஸோ சிவிக்ஸ்னால் என்னென்னா இட் மீன்ஸ் ரெசிடென்ஸ் ஆஃப் அ சிட்டி ஸ்டேட்ஸ். அந்த ஸ்டேட்டில் இருக்கிற வாழ்கிற மக்களை, ஓகேவா, வாழ்கிற மக்களை சிட்டிசன்ஷிப் சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The Constitution of India provides for single and uniform citizenship for whole of the India. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுதுன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஃப்ரம் த நார்த் டு சவுத், ஈஸ்ட் டு வெஸ்ட்டு எல்லா மக்களுக்குமே வந்து ஈவனாக தான் வந்து சிட்டிசன்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Article 5 to 11 under the part 2 of the Constitution deals with the citizenship. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் சொன்னோம் இல்லையா, அதில் வந்து ஆர்டிக்கல்ன்றது ஆக்ட்ன்ற இல்லையா, சட்டம் இல்லையா, அந்த சட்டத்தோட நம்பர். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொன்னேன் அது நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ். எத்தனை ஆர்டிகல்ஸ்? 395 ஆர்டிகல்ஸ் இருக்குது அதில். ஸோ அதில் 8 ஷெடியூல்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து செகண்ட் ஷெடியூலில் 5லேருந்து 11க்குள்ளே இருக்கிற அந்த ஆர்டிகல்ஸில் வந்து சிட்டிசன்ஷிப்பை பற்றி முழு விவரமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னென்ன சிட்டிசன்ஷிப்னா என்ன, ஸோ அது வந்து என்னென்ன நமக்கு ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ அதில் என்னென்ன நம்ம சிட்டிசன்ஷிப் எப்போல்லாம் வந்து நம்ம இது பண்ணணும், எப்போ நமக்கு அது கையை விட்டு நம்ம சிட்டிசன்ஷிப்பை வந்து எப்போ இழக்கிறோம், இது எல்லாமே வந்து அந்த ஆர்டிக்கல் அந்த 5 to 11 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட் வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955. ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, the Citizenship Act of 1955 provides for the acquisition and loss of the citizenship after the commencement of the constitutions. ஸோ அந்த கான்ஸ்டியூஷனில் அதாவது 1995ல் சிட்டிசன்ஷிப்க்கு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னா, எப்போல்லாம் வந்து நம்மளோட சிட்டிசன்ஷிப்பை என்ஜாய் பண்ணுவோம், அண்ட் தென் அந்த சிட்டிசன்ஷிப்பை நம்ம எப்போ நம்மளோட கையை விட்டு போகும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக அந்த ஆக்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? This act has been amendment so far 8 times. ஸோ இது வரைக்கும் வந்து எத்தனை டைம்ஸ் அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டை வந்து மாற்றி எழுதியிருக்காங்கன்னா 8 வாட்டி மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Originally the Citizenship Act 1955 also provides for the Commonwealth citizenship. But this provision was repealed by the Citizenship Amendment Act 2003. ஸோ இந்த 1955 ஆக்டில் வந்து நிறைய காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது, அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக வந்து அதில் சொல்லியிருக்காங்க. பட் வந்து அது எப்போ வந்து வெளியே இது பண்ணியிருக்காங்க, எல்லாம் கரெக்டாக ரீபீல்ட் ஆச்சுனாக்கா 2003 தான் வந்து அது ரீபீல்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அதாவது எப்படிலாம் நம்மளுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க.
The Citizenship Act of 1955 prescribes 5 ways of acquiring citizenship. அதாவது நமக்கு வந்து 1955 ஆக்ட் 1955 படி வந்து நமக்கு 5 விதத்தில் வந்து சிட்டிசன்ஷிப், இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னா பர்த், டிசன்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன் அண்டு இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ். இந்த 5 விதத்தில் வந்து நமக்கு சிட்டிசன்ஷிப் வந்து நமக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. According to the Citizenship of 1955, the citizenship could be acquired through any of the following methods. ஸோ அதாவது அந்த ஆக்ட் 1955 ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த ஆக்ட் படி வந்து நம்ம இந்த 5 விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நமக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா பை பர்த். ஸோ நம்ம பை பர்த் நம்ம வந்து இங்கே பிறந்திருந்தா, ஓகேவா. ஸோ ஆல் பர்சன் borns in India on or after January 26, 1950 are treated as the citizens by birth. ஸோ அதாவது பை பர்த் எப்படின்னாக்கா, அதாவது 26th January 1950 நம்மளுக்கு ரிப்பப்ளிக் டே ஃபஸ்ட்டு அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா, கான்ஸ்டியூஷன்ஸ் அந்த ப்ரிமபிள் கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அன்னையில் இருந்து ஒன்று அன்னைக்கோ இல்லை அன்னையிலேருந்து யாரெல்லாம் இந்த இந்தியாவில் பிறக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பை பர்த், ஓகேவா. ஸோ இன்னொன்று வந்து பை டிசன்ட். பை டிசன்ட்னா என்னென்னா அ பர்சன் born outside India on or after January 26, 1950 shall be a citizen of India by descent, ஓகேவா. அதாவது 26th January 1950ல வெளியே பிறந்திருந்தாலும் பை டிசன்ட் வந்து இங்கே அவங்க வந்து சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பை டிசன்ட்னா என்னென்னா இஃப் his father is a citizen of India at the time of his birth, ஓகேவா. ஸோ அதாவது அந்த பர்சனோட ஃபாதர் ஆர் கிராண்ட்ஃபாதரோ ஃபாதரோ வந்து 1950s வந்து இங்கே இருந்திருந்தாங்கன்னா, ஓகேவா, 1950s இங்கே பிறந்து இங்கே சிட்டிசன்ஸாக இருந்திருந்தாங்கன்னா, இந்தியன் சிட்டிசனாக இருந்து இப்போ வெளியே இருக்காங்கன்னா அவங்களோட பிள்ளைங்களும் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பை ரிஜிஸ்ட்ரேஷன்னா அ பர்சன் கேன் அக்யூர் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா பை ரிஜிஸ்ட்ரேஷன் வித் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி. அதாவது நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம், ஏதாவது அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி, நம்ம வந்து சிட்டிசன்ஸ்க்காக இருக்கிறதுக்காக நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு அத்தாரிட்டிஸ் இருந்துச்சு, இப்போ ப்ராப்பர்ட்டிஸோ இல்லை வேறு ஏதாவது நமக்கு ஐடென்டிட்டிஸோ ஏதாவது இந்தியாவை சேர்ந்ததாக இருந்தால் நம்ம வந்து நாங்களும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அது வந்து பை ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பை நேச்சுரலைசேஷன். ஃபாரினர்ஸ் கேன் அக்யூர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆன் அப்ளிகேஷன் ஃபார் நேச்சுரலைசேஷன் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது ஒரு ஃபாரினர்ஸ் அவங்க வந்து நேச்சுரலாக இந்திய வந்து அப்ளிகேஷன் கொடுத்து நாங்கள் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ளை பண்ணலாம், ஓகேவா. அது வந்து நேச்சுரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ். Incorporation of territory in the event of a certain territory being added to the territory of India. அதாவது டெரிட்டரிஸ்னால் தெரியும் இல்லையா, நம்ம கண்ட்ரி இல்லாமல் நம்ம கண்ட்ரியை சேர்ந்த சில மாநிலங்கள் அது வந்து இந்தியாவுக்குள்ளே இல்லாமல் பிரித்து தனியாக இருந்து அதை வந்து டெரிட்டரிஸ் வேறு ஸ்டேட்ஸ் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணாங்கன்னா அது அந்த பேஸஸ்லேயே வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷால் ஸ்பெசிஃபை த பர்சன் ஆஃப் தட் டெரிட்டரி ஹூ ஷால் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஓகேவா. ஸோ அந்த டெரிட்டரி வந்து இந்தியாவோட ஆட் பண்ணாங்கன்னா அப்போ வந்து அவங்க வந்து டெரிட்டரிஸ் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணலாம், இந்தியன் சிட்டிசன்ஷிப்க்கு கிளைம் பண்ணலாம். அண்டர்ஸ்டுட். இப்போது லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஸோ எப்படி வந்து சிட்டிசன்ஷிப் லாஸ் ஆகுதுன்னா, த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 prescribes 3 ways of losing citizenship whether acquired under the act or prior to it under the constitution. Renunciation, termination and deprivation. அதாவது ஒரு 1955 படி அவங்க வந்து எப்படி வந்து சிட்டிசன்ஷிப் லாஸ் ஆகுதுன்னா, இந்தியாவில் இருந்தாலும் இல்லை அக்யூர் பண்ணி இருந்தாலும்
அந்த டைமில் வந்து அவங்க அந்த ஏதாவது ஒரு இந்த 3 வேலை வந்து அதாவது ரியனைசேஷன், டெர்மினேஷன் அண்டு டிப்ரிவியேஷன்ஸை பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ வந்து அவங்க வந்து அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை லாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னென்னா இட் கேன் பி ஒன் செகண்ட். ஸோ அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இட் கேன் பி வாலண்டரிலி ரினவுன்ஸ்டு பை அ சிட்டிசன்ஷிப். அதாவது நான் வந்து வாலண்டரியாக எனக்கு வேண்டாம், இந்தியன் சிட்டிசன்ஷிப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்மளோட சிட்டிசன்ஷிப் வந்து பறி போகும். ஓகேவா? ஸோ ரெண்டாவது என்னென்னா இட் கேன் பி டெர்மினேட்டட் இஃப் அ பர்சன் அக்யூஸ் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் சம் அதர் கண்ட்ரிஸ். அதாவது டெர்மினேட் பண்ணியிருப்பாங்க. டெர்மினேட் பண்ணுறதுனா இப்போது வந்து என்ன சொல்கிறது, டிஸ்குவாலிஃபைட் சொல்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து டெர்மினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ டெர்மினேட் ஆகும்னாக்கா, நான் வந்து வேறு ஒரு கண்ட்ரியில் என்னோடய சிட்டிசன்ஷிப் இருந்து அகெயின் இங்கேயும் நான் சிட்டிசன்ஷிப் இது பண்ணிகிட்டு இருந்தால் அது வந்து என்னோடய இது சிட்டிசன்ஷிப் வந்து என்னை விட்டு பறிப்போம். ஓகேவா? அது வந்து டெர்மினேட் பண்ணுவான். ஓகேவா? ஸோ மூணாவது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் பி டிப்ரிவ் அ நேஷ்னலைஸ்டு சிட்டிசன்ஷிப். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்னோட நேஷ்னலைஸ்டாகவே ஃபுல்லே வந்து என்னோடய சிட்டிசன்ஷிப்பை வந்து அவங்க டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. எப்போனா இஃப் இட் சாட்டிஸ்ஃபைடு தட் த சிட்டிசன்ஷிப் வாஸ் அக்யூர்டு பை தி ஃப்ராட். அதாவது நான் ஏதாவது ஃப்ராட் பண்ணியிருந்தாவோ இல்லை ஃபால்ஸாக ஏதாவது நான் சொல்லியிருந்தாவோ, தப்பான ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாவோ, இல்லை கான்சீல்மெண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபேக்ட், அதாவது நான் கொடுத்த மெட்டீரியல்ஸ் ஏதாவது தப்பாக இருந்திருந்தாவோ, இல்லை இன்டூலிங் இந்த ட்ரேட் வித் எனிமி கண்ட்ரிஸ். அதாவது கண்ட்ரிஸ் எனிமி கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஆப்போசிட் கண்ட்ரிஸ். லைக் வந்து இந்த கண்ட்ரிஸ்க்கும் ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு வார் போயிருந்து அந்த கண்ட்ரி கூட வந்து நான் ஏதாவது ஒரு குடுக்கல் வாங்கல் வச்சுருந்தாவோ, ஏதாவது ட்ரேட் பண்ணியிருந்தாவோ, பையிங் அண்ட் செல்லிங் பண்ணியிருந்தாவோ, அப்போ என்னோடய சிட்டிசன்ஷிப் என்னை விட்டு போயிடும். அதே மாதிரி கண்ட்ரிஸ் இஃப் த பர்சன் ஹேஸ் பீன் சென்டென்ஸ்ட் டு இம்ப்ரெஸ்மெண்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 2 years. அதாவது வந்து நான் ஏதாவது வந்து தப்பாக நான் இது பண்ணி ஏதாவது பனிஷ்மெண்ட்ஸ் எனக்கு வந்து 2 வருஷத்துக்கு வேறு இதுலேருந்து எனக்கு பனிஷ்மெண்ட்ஸ் வந்து இருந்தாக்கா அப்போ வந்து என்னோடய சிட்டிசன்ஷிப் என்னை விட்டு பறிப்போம். அண்டர்ஸ்டுட்? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்னு படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் enshrined in part 3 of the constitution from article 12 to 35. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து எங்கே இருக்குதுனாக்கா இந்த ஆர்டிக்கல் 12லேருந்து 35 பார்ட் 3ல் 12லேருந்து 35 இருக்கிற ஆர்டிகல்ஸை வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் ரெகார்ட்ஸ் த ஃபார்மர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டிரைவ்டு இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் யூஎஸ்ஏ. ஸோ இது எதுலேருந்து வந்ததுன்னா யூஎஸ்ஏவோட ஒரு இன்ஸ்பிரேஷன்லேருந்து தான் வந்து இதை வந்து அவங்க ஃபார்மர் கான்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே வந்து இதிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரிஜினலி த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ நம்மளுக்கு மொத்தம் வந்து 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. அட் ப்ரெசன்ட் தேர் ஆர் ஒன்லி 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு கான்ஸ்டியூஷன் இது பண்ணும்போது வந்து மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. இப்போ அட் ப்ரெசண்ட்டாக வந்து நம்மளுக்கு வெறும் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் ரைட்லி டிஸ்கிரைப்ஸ் அஸ் தி மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. ஸோ இந்த பார்ட் 3ல் வந்து மேக்னா கார்ட்டா அப்படின்ற ஒரு இதுவில் வச்சு தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றி தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. While fundamental rights are available to all persons, certain fundamental rights are available only to the Indian citizens. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்குமே இருக்குது. சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வெறும் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இது அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மேக்னா கார்ட்டானா என்னென்னா, மேக்னா கார்ட்டா இஸ் த சார்ட்டர் ஆஃப் அ ரைட்ஸ். அதாவது ஒரு ரைட்ஸ் சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ், அது வந்து ஒரு ரைட்ஸுக்கான ஒரு
சம்மரி, சார்ட்டர்னா சம்மரி, ஒரு சம்மரியோ இல்லை ஒரு ஆக்டோ அப்படி சொல்லலாம். ஸோ இஷ்யூடு பை கிங் ஜான் ஆஃப் இங்கிலாண்டில் இருக்கிற கிங் வந்து இன்னும் 1215 வந்து இஷ்யூ பண்ணார் அந்த மேக்னா கார்ட்டா அண்டர் ப்ரெஷர் ஃப்ரம் த பார்பன்ஸ். பார்பனோட ப்ரெஷர்னால் வந்து இவர் வந்து இந்த மேக்னா கார்ட்டா அப்படின்ற ஒரு ஆக்டை வந்து இஷ்யூ பண்ணார். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ரிட்டன் டாக்குமெண்ட் ரிலேட்டட் டு தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன். ஸோ இந்த மேக்னா கார்ட்டா தான் வந்து ஃபஸ்ட்டு ரிட்டன் டாக்குமெண்ட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி ரிட்டனான ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வந்து இந்த மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரைட்ஸ் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ஸோ நம்மளுக்கு என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆல்ரெடி இங்கே படிச்சிருப்பீங்க எல்லாமே ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டினா நம்ம எல்லாமே இந்தியன் சிட்டிசன், ஆஸ் ஏ இந்தியன் சிட்டிசன்ஷிப் வி ஆர் ஆல் ஈக்குவல் பிஃபோர் லாவுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே வந்து ஈக்குவல் தான். ஸோ என்னவாக இருந்தாலும் ரேஸாக இருக்கட்டும், கேஸ்ட்டாக இருக்கட்டும், ரிலிஜனாக இருக்கட்டும், செக்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே நமக்கு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான ரைட்ஸ் வந்து சேரும் அப்படின்றது ஃபஸ்ட் இதுவு. செகண்ட் வந்து ரைட் டு ஃப்ரீடம். ஸோ நம்மளோட ஸ்பீச், நம்மளோட ஒப்பீனியனை வந்து நம்ம எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு இதுவாக ஓப்பனாக வந்து நம்ம சொல்லலாம். அதுதான் வந்து ரைட்ஸ் டு ஃப்ரீடம். ஓகேவா. ஸோ நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம், இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், யாரையும் வந்து நம்ம வந்து இது பண்ணிவிட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து ரைட்ஸ் டு ஃப்ரீடம். நெக்ஸ்ட் வந்து ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதாவது வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா வந்து லைக் வந்து ஒருத்தரை வந்து அடிமைப்படுத்துறது இல்லை யாராவது ஃபோர்ஸ் பண்ணுறது தான் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் நம்மளை வந்து யாராவது ஃபோர்ஸ் பண்ணாலோ இல்லை நம்ம வந்து தப்பான செயலில் கொண்டு போனாலும் அதை பற்றி தட்டி கேட்கறதுக்கான உரிமைகள் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அது தேர்ட் ரைட். ஃபோர்த் ரைட் என்னென்னா ரைட் டு ரிலீஜியன். நம்ம வந்து நமக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது, எந்த ரிலீஜியனை வேண்டாலும் நான் எப்போ வேண்டாலும் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா. ஸோ அந்த ரைட்ஸும் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரைட்ஸ் என்னென்னா கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஸோ நம்ம வந்து எந்த லாங்குவேஜை வேண்டாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம், எந்த லாங்குவேஜ் வேணாலும் நம்ம கற்றுக்கலாம், பேசலாம், எல்லாத்துக்குமே நமக்கு ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி எஜுகேஷனல், நான் வந்து எவ்வளோ வேண்டாலும் நான் இவ்வளோ தான் படிக்கணும், நீ வந்து மேல் இவ்வளோ தான் படிக்கணும், ஃபீமேல் இவ்வளோ தான் படிக்கணும் அப்படின்ற எந்த இதுவும் இல்லாமல் ஸோ எனக்கு எவ்வளோ படிக்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ வேண்டாலும் நான் படிக்கலாம். அதுதான் வந்து ரைட்ஸ் டு எஜுகேஷன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரைட்ஸ் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடி. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ரெமடினா என்னன்னாக்கா லைக் வந்து எனக்கு ஏதாவது ஒரு தப்பான ஒரு செயல் எனக்கு ஏதாவது தப்பாக நடக்குதுன்னா அதை வந்து நான் வந்து போயிட்டு கவர்மெண்ட்லேயோ இல்லை கோர்ட்லேயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயோ வந்து நான் தைரியமாக போய் சொல்லி எனக்கு வந்து என்னென்ன எனக்கான ஒரு பாதுகாப்போ இல்லை எனக்கு நடக்கிறத தட்டி கேட்குறதுக்கோ இல்லை அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கோ அதுக்கான உரிமையும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மொத்தம் 6 ரைட்ஸ். ஓகே. So rights to constitutional remedy Act 32. A writ is an order or command issued by a court in writing under its seal. So writனா என்னன்னா written document தான் writ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னாக்கா இதில் வந்து ஆர்டர் ஒரு கமாண்ட் எழுதி வச்சுருக்காங்க அண்ட் சீல் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து கோர்ட் வந்து இஷ்யூ பண்ணது. ஸோ இட் இஸ் இன் த நேச்சர் ஆஃப் அ கமாண்ட் ஆர் ப்ராஹிபிஷன் ஃப்ரம் தி பெர்ஃபார்மிங் சர்டன் ஆக்ட் தட் ஆர் ஸ்பெசிஃபைடு இன் தி ஆர்டர்ஸ் ஆஃப் த கோர்ட். அதாவது ஒரு கோர்ட்டில் வந்து நமக்கு ஆர்டர் கொடுக்கறத வந்து நான் வந்து இது பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணி வைக்கலாம். அதுதான் வந்து ரைட் டு remedy, constitutional remedy. Both the Supreme Court and High Courts are empowered to issue 5 kinds of rights of habeas, mandamus, prohibitions, quo warranto and certiorari. அதாவது நமக்கு ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து நமக்கு 5 விதமான ரிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இங்கே 5 நான் நேம் படித்தது. ஸோ அந்த 5 விதமான ரிட்ஸ் நமக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து this is way the court Supreme Court is called the guardian of the constitution. ஸோ இந்த ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா சுப்ரீம் கோர்ட்ஸு. ஸோ இதனால தான் நமக்கு இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க ப்ரொவைட் பண்ணனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஒரு விஷயத்தினால தான் நம்ம என்ன சொல்கிறோம், சுப்ரீம் கோர்ட்டை வந்து guardian of constitution அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா. அக்கார்டிங் டு டாக்டர் B.R. அம்பேத்கர், ஆர்டிகல் 32 இஸ் தி ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 32 தான் என்னன்னாக்கா கான்ஸ்டிடியூஷனோட ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெர்பஸ் கிராப்ஸு. ஸோ அப்படின்னா என்ன, சேஃப்கார்ட் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட். அதாவது வந்து என்ன, இல்லீகலாக வந்து யாரும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதுக்கான ஒரு பாதுகாப்பு தான் வந்து ஹெர்பஸ் ஆஃப் கிராப்ஸ். ஸோ நான் வந்து தப்பு பண்ணலைன்னா நான் தைரியமாக வந்து என்ன பண்ணலாம், என்னை அரெஸ்ட் பண்ணாமல் என்னை வந்து நான் பாதுகாத்துக்கலாம். ஓகேவா. தென் மேண்டமெண்ட்ஸ்னால் என்னென்னா, இட் ப்ரொடெக்ட்ஸ் த பெட்டிஷனர் ஹூ ரிக்வயர்ட் லீகல் ஹெல்ப் டு கெட் ஹிஸ் ஒர்க் டன் பை ரெஸ்பெக்டிவ் பப்ளிக் அத்தாரிட்டிஸ். இப்போ நான் ஏதாவது ஒருத்தரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னா அவங்க வந்து ஒரு மேபி அவங்க வந்து ஒரு ஹையர் இதில் இருக்கலாம், ரிச் பீப்புளாக இருக்கலாம், இல்லை ஹையர் போஸ்ட்டில் இருக்கலாம். அவங்க கிட்டேருந்து எனக்கு பாதுகாப்பு. நான் இப்போ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இப்போ ஒரு எம்எல்ஏவே வச்சுக்கோங்களேன், ஒரு எம்எல்ஏக்கோ இல்லை ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு கமிஷனரையோ வந்து நான் வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நான் போயிட்டு ஒரு பெட்டிஷன்ஸ் கொடுத்தாவோ ஒரு போலீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அத்தாரிட்டியை வச்சு என்னை வந்து அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதுலேருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து மேண்டமெண்ட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ராஹிபிஷன். இட் ப்ராஹிபிட் அ subordinate court from acting beyond its jurisdiction. ஸோ அதாவது ப்ராஹிபிஷன்னா ஒரு சபார்டினேட் கோர்ட், ஒரு சின்ன கோர்ட் வந்து அவங்களுக்கு அவங்க சக்திக்கு மேற்பட்டால் இருந்ததுனாக்கா அதை வந்து ப்ராஹிபேட் பண்ணி அவங்க வந்து ஹையர் கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணுறதுக்கான அவங்களுக்கு இது ஃப்ரீடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. தென் criterion it quash an order issued by a subordinate court by overstepping its jurisdictions. அதாவது என்னென்னா ஒரு சபார்டினேட் கோர்ட்டில் வந்து அது வந்து ஒரு சின்ன கோர்ட்டில் வந்து அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டோ இல்லை ஒரு இதுவோ வந்து அந்த இதுவும் வந்து சரியாக பண்ண முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஹை கோர்ட்ஸையோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டையோ வந்து ரெஃபர் பண்ணி அங்கே வந்து அவங்க ஓவர் ஸ்டெப் பண்ணலாம். அதுதான் வந்து கிரிட்டேரியோ. தென் குவா வாரண்டோ இட் ப்ரிவென்ட்ஸ் யூசோப்ரேஷன் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் த்ரூ இல்லீகல் மேனர். ஸோ இல்லீகலாக வந்து எந்த ஒரு ஆக்டும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதை நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட்டு வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ எப்போல்லாம் நம்மளோட இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பென்ஷன் ஆகும், நம்மளை விட்டு போகும் அப்படின்னாக்கா, சஸ்பெண்ட் பண்ணுவாங்கனாக்கா, when the president make the proclamation of emergency under article 352. அதாவது பிரசிடெண்ட் வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, மேபி இது ஒரு போராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இப்போ லைக் வந்து கொரோனா இந்த மாதிரி ஒரு டைமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடெண்ட் சொன்னாக்கா அப்போ வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பென்ஷன் ஆகும். ஓகேவா. ஸோ லைக் வந்து த ஃப்ரீடம்ஸ் கேரண்டீட் அண்டர் ஆர்டிக்கல் 19 அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி சஸ்பெண்டட். அதாவது ஆர்டிக்கல் 19 வந்து இந்த ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னு சொன்னால் இந்த ஆர்டிக்கல் 19 வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சஸ்பெண்ட் ஆகிடும். இந்த ஆர்டிக்கல் 19 என்னென்னா என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூமெண்ட்ஸ், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன்ஸ். அதாவது நமக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப், நான் சொன்னாலே ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், நம்மளோட ஸ்பீச், என்னோடய ஒப்பீனியனோ இல்லை நான் வந்து என்னோடய எக்ஸ்ப்ரெஷனும் வந்து நான் ஃப்ரீடமாக வந்து இது பண்ணலாம். அதே வந்து நான் ஏதாவது ஒரு அசோசியேஷன் எனக்கு தேவை, நான் வந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறேன்னா அதுக்கான ரைட்ஸும் இருக்குது. அதே மாதிரி எங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான மூமெண்ட்ஸு, ஸோ ப்ரொஃபஷனாக நான் வந்து எந்த ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இந்த ஆர்டிக்கல் 19 வருது. ஸோ அந்த ஆர்டிக்கல் 19 வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகிடும்னா சஸ்பெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்னென்னா, த பிரசிடெண்ட் கேன் சஸ்பெண்ட் அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் த்ரூ ஸ்பெசிஃபிக் ஆர்டர்ஸ். அதாவது அந்த பிரசிடெண்ட் வந்து மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொன்ன பார்த்தியா, அதுலேருந்து மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வந்து பிரசிடெண்ட் வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும், சில ஆர்டர்ஸ் வாங்கணும், கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணி அதுக்கு வந்து சில ஆர்டர்ஸ் வாங்கி அப்போ வந்து நமக்கு அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து குறிப்பிட்ட கால வரைக்கும் வந்து அதை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. ஓகேவா. பட் என்ன ஆகுதுன்னா,
these orders must be suspended approved by the parliament. ஸோ ஒரு பார்லிமெண்ட்டில் அப்ரூவ்ட் ஆகும் அந்த ஃபண்டமெண்டல் அந்த ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஆர்டர் வந்து பார்லிமெண்ட்டில் அப்ரூவ்ட் ஆகணும். ஓகேவா? பட் என்ன ஆகுதுன்னா he cannot suspend the freedom given under the ஆர்டிக்கல் 20 and 21. அதாவது எந்த காலத்துலேயும் என்ன ஒரு சுச்சுவேஷன் ஆனாலும் இந்த ஆர்டிக்கல் 20 and 21 வந்து யாருனாலையும் சஸ்பெண்ட் பண்ண முடியாது. இந்த 20 and 21 என்ன சொல்லுதுன்னா ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கன்வெக்ஷன் ஃபார் தி அஃபென்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது வந்து நாம் ஒரு அஃபென்ஸ் நடக்குதுனாக்கா அதுக்கான ப்ரொடெக்ஷன் நான் வந்து எடுத்துக்கிறேன்னா அந்த ப்ரொடெக்ஷன் நான் எடுத்துப்பேன். ஓகேவா? ஸோ அதை வந்து யாருனாலையும் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி என்னோடய பர்சனல் லிபர்ட்டி நான் பர்சனலாக வந்து ஃப்ரீடமாக இருக்கிறத வந்து யாருனாலையும் வந்து அதை சஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அ ஸ்டேட் பாலிசி. ஓகேவா? ஸோ அதாவது வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த பாலிசிஸ்லாம் வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து என்னன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர் enumerated in part 4 of the constitution from article 36 to 51. ஸோ இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்னால் என்ன அப்படின்றது வந்து பார்ட் 4ல் வந்து 36லேருந்து 51 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? The constitution does not contain any classification of directive principles. ஸோ இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து எந்த ஒரு கிளாசிஃபிகேஷனும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. However, on the basis of their contents and directions they can be classified into 3 broad categories. ஸோ இதில் வந்து 3 கிளாசிஃபிகேஷன் இதை வந்து 3 இதுவாக பிரிச்சுருக்காங்க. இந்த வந்து டைரக்டிவ் பிரின்சிபலை வந்து 3 இதுவாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னா சோஷியலிஸ்டிக், கார்டியன் அண்டு லிபரல் இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சோஷியலிஸ்ட்னா these principles are not enforceable by government. ஸோ இந்த பிரின்சிபல் வந்து கோர்ட்னால் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பட் தே ஆர் ஃபண்டமெண்டல் ஃபார் தி கவர்னன்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி. ஸோ த கவர்மெண்ட் இஸ் அ டியூட்டி பவுண்டட் டு அப்ளை தீஸ் பிரின்சிபல்ஸ் வைல் மேக்கிங் லாஸ். ஸோ இந்த லாஸ் இது பண்ணும்போது இந்த பிரின்சிபல்ஸை அடிப்படையாக வச்சு தான் வந்து லாவை வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தே எய்ம் டு அட் ப்ரமோட்டிங் த சோஷியல் வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். ஸோ இதோட எய்ம் என்னென்னா முக்கியமான எய்ம் என்னென்னா பீப்புளோட வெல்ஃபேர், சோஷியல் வெல்ஃபேர், அவங்களோட நலன் கருதி தான் வந்து இதை வந்து இந்த ப்ரொமோட் பண்ணணும், இந்த எல்லா ஆக்டும் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் B.R. அம்பேத்கர் டிஸ்கிரைப்ட் தீஸ் பிரின்சிபல் அஸ் நாவல் ஃபியூச்சர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு? அம்பேத்கர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் வந்து ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கான ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்டர்ஸ்டுட்? Thank you students. I hope you understand the lesson well. We will continue the next part in next video. Thank you.